திரு ஜெகதீஸ்வரன், உள்ளரங்க கூட்டமாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவது தாவேகா அவர்களோட கம்ஃபர்டபிள் அந்த அடிப்படையில் அந்த முடிவு எடுத்திருக்காங்களா அல்லது அப்படியான ஒரு சூழலுக்கு அவங்க நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்களா? வணக்கம். நீங்க முதலில் துவங்கும் பொழுது நாளை முதல் மக்கள் சந்திப்பை தொடங்கும் விஜய் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் விஜய் ஒரு 6 மாசம் 2 மாசம் கேப் விட்டு கொடுக்கும் போதும் மக்கள் சந்திப்பை தொடங்கும் விஜய் ஏன் சொல்லிட்டே இருக்கோம்னா அந்த கட்சியில நீட்சியே இல்லை. இப்ப நீங்க முதல்ல விஜய் குறித்து பேசும்போது இந்த பரந்தூருடைய போட்டோஸ் அந்த வீடியோஸ் தான் காமிச்சிட்டு இருந்தீங்க. அதுல கூட இதுதான் முதலில் விஜய் சொன்ன இடம். நான் என்னுடைய கள அரசியலை இங்கிருந்து துவங்குகிறேன். இது சொன்னது ஜனவரியில. நம்ம கிட்டத்தட்ட நவம்பர்ல பேசிட்டு இருக்கோம். இந்த 11 மாதங்களில் அவர் தொடர்ச்சியே எங்கேயுமே செய்யாத காரணத்தினால் ஒவ்வொரு முறையும் நாம் புதிதாக நாம் மக்கள் சந்திப்பு நாளைக்கு தொடங்குறார் அப்படிங்கிற பேசுற ஒரு இடத்துக்கு போறோம். இந்த ஸ்ரீதர் அவர்கள் பேசியதுல நான் புரிஞ்சுக்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த கட்சியில யாரும் ஜெயிக்க போறது இல்ல. தப்பி தவறி யாராவது ஜெயிச்சாங்கன்னா நாங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோம், முதலமைச்சர் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு, முதல்ல ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கோம், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் அவங்க பேசுறாங்க. ஃப்ரெஷ் பார்ட்டி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஃப்ரெஷ் பார்ட்டி நாங்க எங்களுடைய எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம், நாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் போலீஸ் செய்ய வேண்டியதானே, போலீஸ்க்கு இதோட என்ன வேலை, கவர்மெண்ட் இதோட என்ன வேலை, நாங்க வர்றது நாங்க நிப்போம் பேசுவோம், மக்கள் சத்தா கூட நாங்க கவலைப்பட மாட்டோம், அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டோம், இது எல்லாமே கவர்மெண்டோட வேலை தானே தவிர எங்களுடைய வேலை ஒண்ணு கூட இல்ல. கவலைப்பட மாட்டோம்னு எங்க சார் அப்படி இல்ல. நான் பேசுறது திருத்தி பேசுறீங்க. அப்படி இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது உங்க பக்குவமா பேசணும். உங்களுக்கு அந்த மாதிரி பேச கூடாது. இல்ல இல்ல எனக்கு ஒரு கரெக்ஷன். அதாவது ஒரு கரெக்ஷன். நான் என்ன சொன்னேன் அப்படினா நான் என்ன ஒரு கரெக்ஷன் சொன்னேன்னா ஒரு லைசன்ஸ் மீட்டிங் போடணும். அதுல ஆர்கனைசரும் லைசன்ஸ் மீட்டிங் போடணும். அதுல ஆர்கனைசரும் கவர்மெண்டும் போலீஸும் இருக்கணும்னு சொன்னேன். மாத்தி சொல்லாதீங்க. ஓகே திரு ஜெகதீஸ்வரன். இல்ல நான் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா வெளிப்படையாக விஜய் ரூமுக்குள்ள கதறி அழுதாரு, 8 பேர் காலில் விழுந்தாரு, அவர் எல்லாத்தையும் காலில் விழுந்தாரு, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம், தகவல்களாக கேள்விப்பட்டோம். வெளிப்படையாக இந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் கூட அக்கௌண்டபிலிட்டி எடுக்கவே இல்லையா இன்னைக்கு வரைக்கும்? ஆமாங்க, நான் தான் பொறுப்பு கூட விட்டுருங்க, நாங்களும் பொறுப்பு. ஆமாம், ஏன் விஜய் ஒரு க்ளோஸ் ரூம்குள்ள விஜயால கதறி அழுக முடியுது, அவர் குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படிங்கிற புரியுறது. வந்த மக்களும் நாங்க நினைச்சா விஜய் அடிச்சிருக்கலாம்னு சொல்றாங்கன்னா 2 பேருமே தெரியுது குற்றவாளி யாருன்னு. ஆனா இது இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த செய்தி தொடர்பாளர் வர்றவங்களும் சரி இல்ல மற்றவர்களும் சரி யாருமே ஒரு குறைந்தபட்ச அக்கௌண்டபிலிட்டி கூட எடுக்காது. ஏன் அப்படிங்கறதோட நான் நகர்ந்து போறேன். இன்னொன்னு நீங்க இன்னைக்கு SOP எல்லாம் போடுறாங்க, யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்சிக்கு கட்சினா என்னன்னு தெரியாத காரணத்தினால ஒட்டுமொத்த கட்சி இங்க பழிவாங்கப்படுகிறது. என்ன விதமான அரசியல் நம்ம இருக்கோம்? இந்த கட்சிக்கு எப்படி செயல்படுறதுன்னு தெரியாது. மறுபடியும் நீங்க என்னதான் SOP போட்டாலும், நீங்க தொண்டரணின்னு கதை சொன்னாலும், நாங்க போலீஸ் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாலும் இந்த கூட்டம் இப்படித்தான் செயல்படும். அது விஜய்க்கும் தெரியும், புஷி ஆனந்துக்கும் தெரியும். அதனால புஷி ஆனந்த் தலைமறைவு முடிச்சு வெளியே வந்து சொன்ன முதல் வார்த்தை, இனிமேல் அவங்களை வெளியே கூட்டிட்டு போக மாட்டேன். அப்ப நம்ம என்ன பண்றது? அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு இருக்கலாம். இல்ல வெளியே போற மாதிரி ஏதாவது காமிக்கணும்னா எந்த தேதியில உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களோ அந்த தேதியை கேளுங்க. அதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதோ ஸ்ட்ராட்டஜி. நீங்க என்ன வியூகள் வகுக்கிறான்னு கேட்டீங்க இல்லையா? அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார். 4ஆம் தேதி கேட்டாங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் பாபர் மசூதி இடி போறது, கண்டிப்பா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. கேட்டு விட்டுரு, அவ்வளவுதானே. இல்ல நீங்க சொல்றது இப்படியான விஷயங்கள் நடக்கணும்னு நினைச்சு அதை எதிர்பார்த்து தாவேக்கா அப்படி செய்யறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்லங்க, அவங்க விஜய்க்கு வெளியே போறது அவர் ரெடி. விஜய் போறதா இல்ல, புஷியானதுக்கு ரெடியா இல்ல. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. தேர்தல் இனிமேல் அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்க பிரச்சாரத்துக்கு வெளியே போய்க்கலாம், அது வரைக்கும் நம்ம வெளியே போக வேண்டிய அவசியம். நான் உங்களை கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இதுல பாருங்க, நீங்க A1 A2 A3 ஆதவ அர்ஜுனா வரல, இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக நடத்தி கொடுத்த ஜான் ஆரோக்கியசாமி வரல, விஜய் வரல, மாட்டிக்கிட்டவர் புஷி ஆனந்தும் வேற வழியா நம்ம கையெழுத்து போட்ட மத்தியில இருந்தா மாட்டாங்க. அவங்க மேலதான் இன்னும் வழக்கு இருக்கு, A1 A2 A3 இருக்கு, CR 99 இருக்கு. அப்ப தவறு கொஞ்சமா செஞ்சவங்க ஜெயிலுக்கு போறவர் போக மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், நடக்குது. ஆனா தவறு செய்தவர்கள் உள்ள இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்ப புஷி ஆனந்த் என்ன யோசிப்பாரு? அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தவர், எப்ப போனாலும் ஒரு பவர் சென்டரா வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட 4 போன் வச்சுக்கிட்டு தன்னை சுத்தி ஒரு 100 பேரை போய் வச்சிருந்தவர். 15 நாட்கள் ஒவ்வொரு ஊரா ஓடி ஒளிகிறார். அவர் சொன்ன முதல் வார்த்தை, தயவு செய்து இனிமேல் என்ன வெளியே கூட்டிட்டு போக சொல்லாதீங்க, முடியாது. இல்ல சார் நம்ம போகணும், நம்ம அப்பதான் அரசியல் நம்ம ஏதாவது பேச போறோம் இருந்துகிட்டே இருக்கலாம், என்ன பண்ணலாம்? அப்ப நீங்க உள்ளரங்க கூட்டங்கள் நடத்துங்கிறதா பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு சொன்னாங்க, நிர்வாகக்குழு சொன்னாங்க. வெளியில கூட்டிட்டு போக முடியாது. வெளியே மக்கள் கேட்கறாங்க, நம்ம தொண்டர்களே கேட்கறாங்க, அண்ணன் எப்ப வெளியே வருவார், தளபதி எப்ப வருவார் கேள்வி கேட்கறாங்க. அப்ப ஏதாவது எந்த தேதியில நமக்கு அனுமதி கிடைக்காது அந்த தேதியை நீங்க கேட்க சொல்லுங்க. இதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கூட்டத்துக்கு அனுமதி ஏன் மறுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த தேதியில் யாரு கேட்டாலும் அனுமதி மறுக்கப்படுமோ அந்த தேதி நீங்க சூஸ் பண்ணி வாங்க அப்படிங்கறதா அவங்களோட வியூகமா இருந்தா. காவல்துறை எப்படி கொடுப்பாங்க? இவர் கேட்கிறாரு இல்லையா, காவல்துறை ஒரு 3000 பேர் அங்க போயிருவாங்க, மீதி இருக்கிறவங்க வேற வேலையே இல்லை காவல்துறைக்கு. இந்த காவல்துறை காவல் நிலையத்துல இருந்து அவங்களோட அன்றாட பணிகள். அப்ப இவங்க நாளைக்கு அசம்பாவிதம் நடந்தா என்ன சொல்லுவாங்க?
காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது? ஒரு பாலியல் குற்றம் நடந்து அதை கூட கொடுக்க வேண்டியதும் காவல்துறையோட கடமையில ஒண்ணுதான். இருக்கிற போலீஸ் இல்லங்க, இருக்கிற போலீஸ் போர்ஸ் நீங்க நம்ம ஏற்கனவே நமக்கு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பத்தி தனியா பேசணும்னா ஏற்கனவே அங்க வந்து அலாட்டட் போஸ்ட்ல வேகன்சி எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியும். அந்த ஒரு கிரன்ச்ல தான் காவல்துறை ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் நீங்க டேவிட்சன் ஆசன் சொல்லும்போது என்ன சொன்னாரு? ஆர்கனைஸ்ட் கிரௌட், அதிமுக மாதிரி ஆர்கனைஸ்ட் கிரௌடுக்கு நாங்க கொடுத்தது வெறும் 114 பேர் 150 பேர் தான். விஜய் மாதிரியான இந்த அன்ரூலி கிரௌடுக்கு நான் கொடுத்த 500 பேரு. இது பத்தாம நாங்க மற்ற மாவட்டங்கள் வந்து கூப்பிடுறோம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நான் சேலத்துல கூட்டம் போடுவோம், நீ சேலத்துல ஈரோட்ல இருந்து ஆளை கூப்பிடு, திருப்பூர்ல இருந்து ஆளை கூப்பிடு, கோயம்புத்தூர்ல இருந்து ஆளை கூப்பிடுனா எனக்கு புரியலையே. காவல்துறைக்கு வேற வேலையே கிடையாதா? நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு கட்சிக்கும் தொண்டர் அணி ஒன்று இருக்கு. நீங்க திமுக பார்க்கலாம், நீங்க வந்து அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் செய்யாததுனாலதான் நாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அதற்கான பயிற்சியை கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. யாருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க? இப்ப பயிற்சி கொடுத்த பிறகு நீங்க அதான் சொல்றீங்க, அதாங்க பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல. நீங்க டிசம்பர் எப்படியோ போக மாட்டாரு, ஒருவேளை ஜனவரியில் எங்கேயாவது ஜனநாயகன் படத்துக்கு பிறகு போற வச்சுங்களேன். அப்ப நீங்க இதே காட்சியில நம்ம பார்ப்போம். நீங்க உங்க நியூஸ் சேனல் சொல்லுவீங்க, இன்று 10 பேர் மயக்கம் போட்டு விழுந்தார்கள், யாருக்கும் தண்ணீர் வழங்கப்படவில்லை, யாருக்கும் உணவு வழங்கப்படவில்லை, யாருக்கும் டாய்லெட்ஸ் இல்ல அப்படி சொல்லி மறுபடியும் பேசிட்டே இருப்போம். இன்னொன்னு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க, இது எல்லாமே தகவல் தானே, நமக்கு ஏதாவது அபிஷியலா தெரியுமா? காவல்துறை அதிகாரிகள் தகவல் கொடுக்குறாங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் கொடுக்குறாங்க, இந்த தகவல் தானே கஷ்டிட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாத போது நம்ம என்ன பண்ணலாம்? உள்ளரை கூட்டம் இன்னொன்று பாருங்க, இந்த உள்ளரை கூட்டம் எப்படி ஏன் நடக்குது? நீங்க இன்னைக்கு வந்து கட்சிக்கு யார் ஸ்பான்சரா இருக்கிறா அவர் சொல்றாரு, சார் நான் அந்த கட்சிக்கு நிறைய காசு கொடுக்குறேன், அப்ப எங்க காலேஜ்ல ஒரு கூட்டம் போடுங்க, ஓகே விஜய் வருவார், அவ்வளவுதான் சிம்பிள். இதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் நாளைக்கு மக்கள் சந்திப்புல விஜய் என்ன பேச போறார், மக்களுக்காக ஏதாவது பேச போகிறாரா, இப்படி நம்ம நிறைய பில்டப் கொடுக்குறோமே தவிர உண்மையிலே ஏன் இது நடக்குது? நீங்க மரிய வில்சன் முக்கியமான ஸ்பான்சரா இருக்காரு, ஆதவர்ஜுனா முக்கியமான ஸ்பான்சரா இருக்காரு. சார் எங்க காலேஜ் வர சொல்லுங்க சார், அவரை சும்மா தானே சார் உட்கார்ந்திருக்காரு. சொல்றது சரியான சொல்லாடலா? ஆமா ஆமாங்க ஆமாங்க, நீங்க கட்சிக்கு யாருக்கு செலவு பண்றா? கட்சியை வெளிப்படையா பேச சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஆதவர்ஜுனா செலவழிக்கிறார். ஆதவர்ஜுனா நானே எவ்வளவு செலவு பண்ணுவேன், நான் ஏதாவது ஆளை கூட்டிட்டு வரேன், இன்னொரு கல்லூரி நிறுவனத்துல ஒரு முக்கியமான ஒருத்தர் கூட்டிட்டு வரார், அவர் நான் செலவு பண்றேன், அப்ப என்னோட காலேஜுக்கு அவர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதாங்க நடக்குது. இதுல எவ்வளவு நாள் மறைச்சு மறைச்சு நம்ம பேசிட்டு இருக்க போறோம்? விஜய் இது வரைக்கும் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு ஒரு பைசா கூட செலவு பண்ணாரா நம்ம கட்சியில் வெளிப்பட சொல்ல சொல்லுங்க. கணக்கு வழக்கை அவங்க தாக்கல் பண்ண சொல்லுங்க. நான் சொல்றேன், விஷயமும் தகவல் தானே திரு ஜெகதீஸ்வரன். அதான் இளம் மறுக்க சொல்லுங்க, நான் சொல்றேன் தகவல் தான், நான் சொல்றேன் தகவல் தான், மறுக்க சொல்லுங்க. இல்ல விஜய் தானே செலவு பண்றாரு, எல்லா ஈவென்ட்டுக்கும் நீங்க இஃப்தார் நோன்புக்கு அவர் தான் செலவு பண்ணாரு, பொதுக்குழுக்கு அவர் தான் செலவு பண்ணாரு, 2ஆம் ஆண்டு விழாக்கு செலவு பண்ணாரு. இது எல்லாவற்றையும் கட்சியோட கணக்கு வழக்கு. அந்த கட்சியில பொருளாளர் இருக்காரு இல்லையா, வெங்கட்ராமன், நாளைக்கு வெளிப்படையான கட்சி தானே இது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய கட்சி தானே இது, வெளிப்படை தாக்கல் பண்ண சொல்லுங்க, கணக்கு வழக்க மக்கள் மன்றத்தில் வைக்க சொல்லுங்க. ஓகே திரு ஸ்ரீதர், அதாவது ஓவர் நைட் அவருக்கு எல்லாமே வந்து சொல்லிடணும்னு நினைக்கிறாரு. அரசியல் கட்சிகள் வந்து எங்கே சொல்லணும், எப்படி கணக்கு சொல்லணும், எப்படி செலவு பண்ணணும். ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் வருவார், அதனால தான் தாவேக்கா தொடங்கினாங்களா? அல்லது மரியா வில்சன் தான் ஒருத்தர் வருவார், அதுக்கு அவர் வர்றதுக்கா அவர் ஜோசியம் பார்த்துக்கா தாவேக்கா தொடங்கினாங்களா? என்ன மாதிரி பேசுகிறாரு? ஒரு பேச்சில் ஒரு ஸ்டஃப் வேண்டாமா? நான் என்ன சொல்கிறேன், நாங்கள்லாம் எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு பெட்டிஷனை கொண்டு கொடுத்தோம்னா அந்த அதிகாரி சொல்லுவாங்க, சார் அதிமுக எம்எல்ஏ இருக்கும்போது சொல்லுங்க, நான் தான் அதிமுக அப்படி சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. நான் அதிமுக எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு பெட்டிஷனை கொண்டு கொடுத்தோம்னா